வணக்கம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது வந்து பெண் வசிய எந்திரம். இந்த எந்திரத்தை உண்மையாக காதலிச்சிட்ருக்கவங்க, ஒருதலையாக விரும்பக்கூடியவங்க நபர் மட்டும் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து குயிக்காக ரிசல்ட் தெரியும், ஒரே நாளில் வந்து ரிசல்ட் தெரியும். இந்த மாதிரி அதர்வன முறை தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க. என்ன அப்படின்னா, வெள்ளி தகட்டில் சுக்கிர ஹோரையில் இந்த எந்திரத்தை எழுதுங்க. சரிங்களா? எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த எந்திரத்திற்கு மஞ்சள் நீராலையும் பன்னீர், பால் இது மூணுத்தையும் நல்லா கழுவி ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து 2 சைடில் வச்சு சந்தன குங்குமம் வைங்க. வச்சு நீங்கள் வந்து அன்றைக்கு இரவே மயானத்துக்கு போயிட்டு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை 1008 உரு கொடுத்தா மட்டும் போதும். சரிங்களா? ஏன்னா இந்த எந்திரத்திற்கு எழுத மட்டும்தான் சுக்கிரஹோரையில் சொல்லியிருக்காங்க. எப்போ வேணால் இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணலாம். இந்த பிரயோகத்தை பண்ணும்போது நீங்கள் மயானத்துக்கு போய் கிழக்கு திசையாக பார்த்து அமர்ந்து இந்த மந்திரத்தை ரொம்ப பொறுமையாக உரு கொடுங்க. சில பேர் வந்து சொல்கிறாங்க, சில பேருக்கு நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற யூடியூப்பில் கொடுக்குற மந்திரம் வந்து பலிதமாகுதுன்னு கால் பண்ணி சொல்கிறாங்க. சில பேர் பலிதமாகலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாமே ஒரே ஒரு காரணம், மந்திரம் நீங்கள் சொல்லும்போது அதை உணர்ந்து சொல்லுங்கள். ஒரு மந்திரமும் உங்கள் உடம்புல உரு ஏறணும். அந்த உரு ஏறினா மட்டும்தான் வெகு சீக்கிரம் பலன் தெரியும். மந்திரங்கிறது வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் தான். நம்ம சொல்ல சொல்ல ஒரு வளைய மாதிரி நமக்குள்ளேயே இருக்கும். அந்த சக்தி இந்த கபாலம்னு சொல்கிறோம்ல, அந்த இதில் அப்படியே இறங்கும் அந்த மந்திரம். இதுதான் கான்செப்ட். மந்திரம் சொல்லும்போது ஆத்மார்த்தமாக ஒரு மந்திரமும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லுங்கள். விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சம்மந்தப்பட்ட நபரை நினச்சிக்கிட்டே சொல்லும்போது கடுகளவும் தப்பாது. சரிங்களா? எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்கள் காலடியில் கிடப்பாங்க. மனசை ஒருநிலைப்படுத்திட்டீங்கன்னா இந்த மந்திரத்தை மனசை ஒருநிலைப்படுத்தி 1008 உரு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வடக்கு திசையாக பார்த்து இந்த எந்திரத்தை நல்லா குழி தோண்டி புதைச்சி கருங்கோழி 3, சரிங்களா? கருங்கோழி 3 பலி கொடுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னா, இந்த எந்திரத்தை நீங்கள் புதைச்சிட்டு இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கல இந்த எந்திரத்தை புதைச்சி நல்லா மணலை சரிசமமாக வச்சு அந்த மணல் மேலே இந்த உங்கள் விரலாலே இந்த எந்திரத்தை எழுதுங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, 3 கருங்கோழி, சரிங்களா? 3 கருங்கோழியை அந்த முக்கோணம் இருக்கு இல்லையா, ஒரு கோழிக்கும் அந்த முக்கோணத்துக்கு அந்த பலி கொடுங்க. சரிங்களா? கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த கோழியை ஏதாச்சும் மயானத்துலேயும் புதைச்சிடலாம், இல்லாட்டி ஓடுற தண்ணியில் கூட விட்டுடலாம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடுங்க. சம்மந்தப்பட்ட நபர் வந்து ஒரு நாள்லேயே வந்துடுங்க. சில பேர்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துலேயுமே முடிஞ்சிருக்கு இந்த இது. சரிங்களா? இது வந்து சம்மந்தப்பட்ட நபர் பண்ணுங்கள் தாராளமாக. இந்த பிரயோகத்தை ஒரு திருப்பு நீங்கள் ஒருத்தர் மேலே பண்ணிட்டீங்கன்னா எப்போதுமே பிரிக்க முடியாது. சரிங்களா? அது எந்த மாந்திரிகன், எவ்வளோ பெரிய வேலை தெரிஞ்ச மாந்திரிகன்ட்ட போனாலுமே அது வந்து சரி பண்ண முடியாது. ஒரு திருப்பு வசியம் பண்ணினது தான். அது எப்பேற்பட்ட கும்பனாலையும் பிரிக்க முடியாது. சரிங்களா? இந்த பிரயோகத்தை நீங்கள் ஒரு திருப்பு பண்ணும்போது ஒரு திருப்புக்கு 4 திருப்பு யோசிச்சுட்டு உங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு மேலே பிரயோகம் பண்ணுங்கள். ஏன்னா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். ஏன்னா ஒரே நாள் தான். சரிங்களா? ஒரே நாளில் ரிசல்ட் தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். இது வந்து சம்மந்தப்பட்ட நபர் மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? நம்ம சில பேர்கிட்ட சோதிக்க கொடுத்துருக்கோம், நம்ம மாணவர்கள்ட்டே சோதிக்க கொடுத்துருக்கோம். இந்த வேலை செய்யுது. ஆனால் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மந்திரம் சொல்லும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி சொல்லுங்கள் இந்த வசிய பிரயோகத்தை மட்டும். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.